PHPல லெசன் சாப்டர் 4ஓட புக் பேக் 1 வேர்ட் பார்ப்போம். பிகாஸ் நிறைய அவுட்புட் வருது அதில், அதனால் 4 and 5, 6 இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, 4, 5, 6th லெசனோட புக் பேக் 1 வேர்ட்ஸ் பார்க்கலாம். ப்ரோக்ராம் அவுட்புட் கொடுத்துருந்தாங்கன்னா கேட்டிருந்தாங்கன்னா அதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, choose the correct answers மட்டும் தான் பார்க்க போறோம் நம்ம. What does PHP stands for? Hypertext Processor. ஓகே, ப்ரீ-ப்ராசஸர். அது புக்கில் இருக்குது, நமக்கு தெரியும். What does PHP files have the default file extension .php? HTML தான் .html, நமக்கு .php தான். A PHP script should start with dash and end with start dash. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணுறது $PHP and க்ளோஸ் பண்ணுறது $greater. ஓகேவா, லெஸ் தென் $PHP. இந்த எல்லா PHP டேக்கும் நம்ம இதுதான் யூஸ் பண்ணுறோம். Which of the following must be installed on your computer so as to run PHP script? PHP script ரன் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு சர்வர் வேணும்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதில் என்ன, அடாப் அப்படிங்கிறது சர்வர் கிடையாது. அடோப் அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்த பேஜ் மேக்கர். விண்டோஸ் இஸ் OS. IIS அப்படிங்கிறது ஒரு OS ஃபார் மொபைல். அண்ட் அப்பாச்சிங்கிறது ஆன்சர். ஓகே, அப்பாச்சி இஸ் அ சர்வர். ஜாம் சர்வர், அப்பாச்சி நம்ம ரன் பண்ணும் போதே பார்த்தோம். we can use dash to command a single line கமாண்ட் பண்ணுறது PHPயில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, // யூஸ் பண்ணுவோம், ஹேஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது மல்டி லைனுக்கு தான் யூஸ் பண்ணலாம், பட் சிங்கிள் லைனுக்கும் யூஸ் பண்ணலாம். அதனால இந்த மூணுமே யூஸ் பண்ணலாம். 2, 3, 4. ஸோ C ஆன்சர். அது கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இதில் நிறைய அவுட்புட் கேட்டிருக்காங்க. ஸோ which of the following PHP statements will store 41? இது வந்து கொஸ்டினே கொடுக்கல, அதனால இதை விட்டுடலாம். 7th one, what will be the output of the following PHP code? ஸோ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? நம்மோட வேல்யூ 1, நம்மோட வேல்யூ 2. இந்த ஸ்டேட்மெண்ட், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், இதுதான் அவுட்புட். இதில் என்ன கொடுத்துருக்கோம்னா, முதல்ல நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். நம்மோட வேல்யூ நம்மோட வேல்யூ 1, டாட்ங்கிறது கன்கார்டினேஷன், டபுள் கோட்ஸ்க்கு உள்ளது அப்படியே ஆஸ் இட் இஸ் வரும்னு பார்த்தோம், ப்ளஸ் அண்ட் டாட் num2ஓட வேல்யூ 2. So the answer is 1 plus 2. So print $num ஓட வேல்யூ 1, $num1ஓட வேல்யூ 2, நடுவில் ப்ளஸ்ஸை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இந்த டாட்லாம் என்ன அர்த்தம்னா, பிரிண்ட் ஆகாது, கன்கார்டினேஷன். இதுக்கப்புறம் இது கம்மா கொடுத்து யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ எதுக்காக செப்பரேட் பண்ணியிருக்கோம்னா, இங்கே நடுவில் வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கோம், வேரியபிள் இல்லாமல். ஓகேவா? ஸோ கம்மா கொடுத்து தான் எப்போவுமே செப்பரேட் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இங்கே டாட் கொடுத்து செப்பரேட் பண்ணலாம். PHPயில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ த ஆன்சர் இஸ் B. ஸோ 8th ஒன் பார்க்கலாம். 8th and 9th is there, பார்க்கலாம். Which of the following PHP statements will output hello world on the screen? hello world அப்படிங்கிறத எது பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PHPயில் ஆக்சுவலாக நம்ம எக்கோ மட்டும்தான் பார்த்தோம். பிரிண்ட்டுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் உண்டு, பிரிண்ட் ஆஃப்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலாக வந்து PHPயில் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ், நிறைய ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிறனால நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸை நம்மளால் இதில் யூஸ் பண்ண முடியும். ஸோ எக்கோ, பிரிண்ட் ஆஃப் மூணுமே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட் உள்ள ஆன்சருமே கரெக்டாக தான் வரும். ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ விச் ஸ்டேட்மெண்ட்ஸ் வில் அவுட்புட் $x ஆன் த ஸ்க்ரீன்? $x அப்படிங்கிறத எது ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $x அப்படிங்கிறது வேரியபிள் நேம். ஓகேவா? ஸோ ஒரு வேரியபிள் நேம் நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா இதில் உள்ள வேல்யூ தான் ஆக்சுவலாக பிரிண்ட் ஆகும். ஸோ வேரியபிள் நேமை அப்படியே $x அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், டாலர்னால அது வேரியபிள் நேமாக தான், டாலருக்கு அப்புறம் வர ஆல்பபெட்டை வந்து அது வேரியபிள் நேமாக தான் எடுத்துக்கும் PHP. ஸோ நம்மளால பிரிண்ட் பண்ண முடியாது ஆக்சுவலாக $x அப்படிங்கிறத அப்படியே டபுள் கோட்ஸ்குள்ள எல்லாம் பிரிண்ட் பண்ண முடியாது. பிரிண்ட் பண்ணால் இப்போ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டாலருங்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகும். $x அப்படிங்கிறது வந்து இதோட வேல்யூ ஏதாவது கொடுத்துருந்தோம் அப்படின்னா, முன்னாடி சப்போஸ் 10 கொடுத்துருந்தோம்னா 10 பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஸ்லாஷ் பிரிண்ட் ஆகும். செகண்ட் ஒன் பாருங்க, ஸ்லாஷ் பிரிண்ட் ஆகும். ஸ்லாஷ்க்கு அப்புறம் $x கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ $x அப்படிங்கிறது வேரியபிள் நேம். இந்த வேரியபிள் நேமோட வேல்யூ ஏதாவது நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது அப்படி இந்த வேரியபிளா வேல்யூவாக தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸ்லாஷ்
10 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். சப்போஸ் 10 கொடுத்துருக்கோம், எக்ஸோட வேல்யூ 10 அப்படின்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா 10 தான் பிரிண்ட் ஆகும். அண்ட் எக்கோ இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. டபுள் கோட் ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக ஈவன் நம்பர் ஆஃப் டபுள் கோட்ஸ் தான் இருக்கணும். இங்கே முடிச்சிருக்கணும், நம்ம முடிக்கல, அதனால அது தப்பு. ஆக்சுவலாக வேரியபிள் நேம் வந்து அப்படியே அந்த $x வேரியபிள் நேமாக இல்லாமல் அதோட வேல்யூவாக இல்லாமல் அப்படியே அந்த $x வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணும். தட் ஆக்சுவலாக எஸ்கேப் சீக்வன்ஸ்க்குலாம் இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் வர்ற கேரக்டர்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். ஸோ த ஆன்சர் இஸ் எக்கோ ஸ்லாஷ் பேக்ஸ்லாஷ் இது ஸ்லாஷ் $x கொடுத்தோம்னா ஸோ இதுதான் வந்து $x அப்படியே ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணும். ஸோ அதர்வைஸ் மற்றது எல்லாமே $xோட வேல்யூவை தான் பிரிண்ட் பண்ணும். அரே கிளியர்? ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, which of the below symbols is a new line character? இது எல்லாமே எஸ்கேப் சீக்வன்ஸ் எல்லாமே பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டுமே கிடையாது, ஏன்னா இது பேக் ஸ்லாஷ் கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ் நியூ லைன் அப்படின்னாலே எஸ்கேப் சீக்வன்ஸ் இதாக தான் யூஸ் பண்ணணும். ஒன்று $R இருக்கணும், இல்லை $N இருக்கணும். ஸோ நியூ லைனுக்கு we use $N. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் B. ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் PHP கோட்? இதோட அவுட்புட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஏங்கிறது ஒரு அரே, அதோட வேல்யூ A cat dog A dog. இதில் என்ன கவுண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா A2 இருக்குது, cat 1 இருக்குது, dog 2 இருக்குது. வேல்யூஸ் அரேஸோட வேல்யூஸ். ஓகேவா? அண்ட் $B எடுத்துக்கோங்க. இதில் வந்து என்னெல்லாம் வேல்யூ இருக்குன்னா A cat A டைகர். ஓகே, டைகர் 1 இருக்குது, கேட் 1 இருக்குது, A வந்து 3 வேல்யூஸ் இருக்கு. ஓகேவா? ஆக்சுவலாக அரே கம்பைன் அப்படிங்கிறது என்ன மீனிங்னா, 2 வேல்யூக்கும் இது கீயா எடுத்துக்கும், இதை வேல்யூவா எடுத்துக்கும். ஏயோட வேல்யூ A, கேட்டோட வேல்யூ A அப்படின்னு அசைன் பண்ணும். பட் இங்கே என்ன மீனிங்ல கொடுத்துருக்காங்கன்னா 2 வேல்யூயும் கம்பைன் பண்ணி வேல்யூவோட அரே கவுண்ட் வேல்யூஸ் கேட்டுருக்காங்க. தட் இஸ் A எத்தனை டிஸ்பிளே ஆயிருக்கு, C எத்தனை கேட் எத்தனை வேல்யூ இருக்கு, டாக் எத்தனை வேல்யூ இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேட் எத்தனை வேல்யூ இருக்கு, 1 2 3 4 வேல்யூ ஒன்லி இஸ் தேர், ஸோ ஏயோட வேல்யூ 1 2 3 4 5 வேல்யூஸ் இருக்கு. ஓகே, A5. And the next one is cat எத்தனை இருக்கு, 2. cat 2 வேல்யூஸ் இருக்கு. then 2 times வந்திருக்கு. then dog 2 times dog இருக்கு. then இது cat, இது dog. then first one is A. okay, வேற என்ன இருக்கு இதுல, tiger. how many tiger is 1 only. ஓகே, ஸோ இப்போ இந்த அரேல பாருங்க, ஏயோட வேல்யூ 5 ஃபர்ஸ்ட் ஒன், கேட்டோட வேல்யூ 2 கரெக்ட், டாகோட வேல்யூ 2 அண்ட் டைகரோட வேல்யூ 1. ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த கம்பைன் அப்படிங்கிறதுக்கு அது மீனிங் கிடையாது, பட் அந்த மீனிங்கில் தான் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. பட் நீ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவுட்புட் தப்பாக வரும். ஓகே, ஸோ கம்பைன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் வந்து ஏயோட வேல்யூ A, சியோட வேல்யூ கேட் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொன்னீங்கன்னா A, அண்ட் டாகோட வேல்யூ கேட் அப்படின்னு வரும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக வரும். ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன் நமக்கு இல்லை அப்படிங்கிறனால நம்ம இப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ we'll move on to the next question. ஸோ இந்த ஃபர்ஸ்ட்ல உள்ள 4ல எது நான் எம்டி எலமெண்ட் அப்படின்னு கேட்காங்க. இஸ் அன் அரே எம்டி எலமெண்ட், இதில் எதுவும் கொடுக்கணும்னு நெசசிட்டி கிடையாது. அண்ட் சைஸ் ஆஃப்லையும் எதுவுமே இன்பிட்வீனில் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அரே கவுண்ட் அண்ட் கவுண்ட் ரெண்டுமே வந்து ஆக்சுவலாக உனக்கு நான் எம்டி எலமெண்ட், இது எம்டியாக கொடுக்க முடியாது. ஓகேவா? அரே கவுண்ட் அண்ட் கவுண்ட் ரெண்டுமே நான் எம்டி எலமெண்ட். ஸோ ஆன்சரில் இதில் எது ஒன்று கொடுத்துருந்தாலும் நீ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இண்டிகேட் ஆஃப் ஸோ இதில் எது வந்து அரே எலமெண்ட், ஸ்ட்ரிங் ஆர் நம்பர்ஸ். Indices of arrays can be either strings or numbers and they are denoted as
ஸோ எப்படி டினோட் பண்ணுவாங்க, ஒரு ஆரேவை எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு டாலர், கண்டிப்பாக டாலர் இருக்கணும். ஸோ எல்லாத்துலேயுமே டாலர் இருக்குது, அதனால ப்ராப்ளம் இல்லை. ஆரே நேம் எல்லாத்துலேயுமே ஆரே நேம் இருக்குது. தென் ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இருக்கணும். ஸோ கேரி ப்ராக்கெட் யூஸ் பண்ண முடியாது, இது தப்பு. அண்ட் இங்கே வந்து இதுலேயும் ஸ்கொயர் ப்ராக்கெட் மட்டும்தான் கரெக்ட். ஸோ இதுலேயுமே ஸ்கொயர் ப்ராக்கெட் இல்லை. ஸோ திஸ் இஸ் ராங். ஸோ த ஆன்சர் இஸ் பி. கையில் தப்பு போட்டிருந்தாங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கோ. டாலர் மை அரே ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே 4 வரும். ஓகே, திஸ் த ஆன்சர். அண்ட் PHP அரேஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ஹேஷஸ். ஓகே, நம்ம படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் புக்கில். ஸோ உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் புக்கில் இல்லாதே பேக் கொஸ்டின்ஸில் இருக்கும், அதனால தான் இந்த பேக் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் அசோசியேட்டிவ் அரேஸ் அண்ட் வெக்டர் அரேஸ் இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ as compared to associative arrays, vector arrays are much slower-ஆக தான் இருக்கும். அது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் புக்கில், அதனால ப்ராப்ளம் இல்லை. வாட் ஃபங்க்ஷன்ஸ் கவுண்ட் எலமெண்ட்ஸ் இன் அன் அரே? ஸோ கவுண்ட் எலமெண்ட்டோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரே கவுண்ட் இல்லை கவுண்ட் அரே. அரேயில் ஒரு எலமெண்ட்டை கவுண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்தோம் ஒரு அந்த அவுட்புட்டில். கவுண்ட் அரே இல்லை அரே கவுண்ட் ரெண்டில் எந்த எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து கவுண்ட் அரே தான் யூஸ் பண்ணியிருப்போம். நம்மளோட சிலபஸில் கவுண்ட் அரே தான் இருக்கும். ஆப்ஷன்ஸ் கவுண்ட் அரேன்னு கொடுத்துருந்தாங்கன்னா கவுண்ட் அரே யூஸ் பண்ணிக்கோ. அரே கவுண்ட் கூட ஓகே தான். ஓகே, PHPயை பொறுத்த வரைக்கும் நிறைய இது ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிறனால நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் உள்ளது சேமாகவே வரும். ஸோ கவுண்ட் அரேயும் ஓகே தான், அரே கவுண்ட்டும் ஓகே தான், எது கொடுத்தாலும் கவுண்ட் ஆகும். ஓகே, சாப்டர் 6ஓட கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் ஒன், வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம்? ஸோ இதுதான் ப்ரோக்ராம். இதோட அவுட்புட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $X மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அதுக்கு எந்த வேல்யூவும் கொடுக்கல. ஸோ வேல்யூ கொடுக்காம எக்ஸை செக் பண்ண முடியாது. அப்படி செக் பண்ணால் இட் கிவ்ஸ் எரர். ஓகே, ஸோ வேல்யூஸ் இருந்தால் தான் ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு பார்க்க முடியும். ஸோ வேல்யூஸே இல்லை, அப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு செக் பண்ண முடியாது. ட்ரூவாக இருந்தால் ஃபர்ஸ்ட் பார்ட் எக்ஸிக்யூட் பண்ணும், ஃபால்ஸாக இருந்தால் செகண்ட் பார்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ பட் நம்ம இங்கே அந்த வேரியபிளுக்கு எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு வேல்யூவே கொடுக்கல. ஸோ நோ அவுட்புட், சாரி எரர். ஓகே, ஸோ எரர் வரும், தப்புன்னு தான் வரும். தட் இஸ் நோ வேல்யூ இன் எக்ஸ் அப்படின்னு வரும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் செகண்ட் ஒன் பாருங்கள். செகண்ட் ஒன்னோட ஆன்சர் வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் PHP கோட்? அதே தான், X is equal to 0ன்னு கொடுத்துட்டாங்க. $X++ இது கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ஹைன்னு பிரிண்ட் பண்ணும், ஃபால்ஸாக இருந்தால் how are youன்னு ஃபீல் பண்ணும். ஆக்சுவலாக ட்ரூனா இதோட ஆன்சர் வந்து, இதுக்கு வர்ற ஆன்சர் வந்து 1ன்னு இருந்ததுன்னா ட்ரூ, 0ன்னு இருந்ததுன்னா ஃபால்ஸ். ஓகேவா, நம்ம ட்ரூக்கு 1, ஃபால்ஸ்னா 0ன்னு தானே பார்த்தோம். ஸோ நம்ம லாஸ்ட் இயர்லேருந்து அதான் பார்த்துட்ருக்கோம். நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ், கேட்டு, அண்ட் ஆப்ரேட்டர், ஆர் ஆப்ரேட்டர் அதெல்லாம் பார்த்தோம்ல, அப்போவுமே பார்த்துட்ருக்கோம். ட்ரூனா 1, ஃபால்ஸ்னா 0. ஸோ இப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா $X மட்டும்தான். இது பின்னாடி தான் இந்த சிம்பிள் வந்திருக்கு அப்படிங்கிறனால போஸ்ட் ஆப்ரேட்டர் தான் இந்த ப்ளஸ் அப்படிங்கிறது, போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ முதல்ல $Xோட வேல்யூ என்னன்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு தான் ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ $Xோட வேல்யூ என்ன 0வோட வேல்யூ வந்து இஃப் இட் இஸ் 0 அப்படின்னா எல்ஸ் பார்ட்டுக்கு போயிடும், how are you அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். ஸோ த ஆன்சர் இஸ் how are you. ஓகேவா, சப்போஸ் இந்த 0வை இந்த ++ஸை முன்னாடி போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ++X $X அப்படின்னு இருந்தது அப்படின்னு சொன்னால் 1 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்புறமா செக் பண்ணுவோம். 0வோட 1 இன்க்ரீஸ் பண்ணால் 1, அப்போ என்ன ஆன்சர் வரும்? பிரிண்ட் ஹாய் வரும். ஸோ ட்ரூ பார்ட்டை பிரிண்ட் பண்ணுவோம். ஆன்சர் 1 இருக்கும்போது ட்ரூ பார்ட்டை பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ வந்து ஆன்சர் ஃபால்ஸ்னா தட் இஸ் ஒன்னோட எக்ஸோட வேல்யூ வந்து 0 தான். 0ன்னு எடுத்துகிட்டு தான் ட்ரூவா ஃபால்ஸான்னு செக் பண்ணும், அப்புறமா தான் ஒரு வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும். ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பேக் சைடில் ++ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் ஒரு டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட்டில் என்ன ஆப்ரேஷன் இருக்கோ அதை முடிச்சுட்டு அப்புறம் தான் இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ பண்ணும். ஸோ அதனால எக்ஸோட வேல்யூவை 0ன்னு எடுத்துகிட்டு தான் அதை செக் பண்ணும். 0னா எல்ஸ் பார்ட்டுக்கு தான் வரும், how are you. ஸோ ட்ரூவாக இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த வேல்யூ 1ஆக இருந்ததுன்னா ட்ரூ பார்ட்டுக்கு வரும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். தேர்ட் ஒன் பாரு, வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் PHP கோட்? ஸோ இதுதான் ப்ரோக்ராம். இங்கேயுமே எக்ஸோட வேல்யூவை
டிஃபைன் பண்ணவே இல்லை. எக்ஸுக்கு இதுதான் வேல்யூ அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டு தான் செக் பண்ண முடியும், இல்லைன்னா செக் பண்ண முடியாது. ஸோ இந்த கொஸ்டினே தப்பு. ஸோ நோ அவுட்புட். எரர் இருந்ததுன்னா எரர், இல்லைன்னா நோ அவுட்புட். அவுட்புட் வரதுக்கு சான்சஸ் இல்லை. ஓகேவா? அப்படியே இதையும் மீறி அவுட்புட் வராமல் இதையும் மீறி வரதா இருந்தால் ஹாய் ஹலோன்னு வரும். ஓகேவா? ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதுனால இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதில் 0 வேல்யூ இல்லை, அப்படி தானே? பட் நமக்கு இங்கே இப்போ நோ அவுட்புட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிறதுனால நோ அவுட்புட் வி கேன் செலக்ட். பட் அவுட்புட் வராது. அட்வான்ஸ்டு வெர்ஷனாக இருந்ததுன்னா இதை வந்து நான் 0 வேல்யூவாக எலமெண்ட்டாக எடுத்துகிட்டு ஹை ஹலோ அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? பட் இதுக்கு ஆன்சர் வந்து நோ அவுட்புட் தான். ஃபோர்த் ஒன்ஸ்க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது நார்மல் ஒன் தான். ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் யூஸ் டு மேக் சாய்ஸ் பிட்வீன் 2 ஆப்ஷன்ஸ் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் இஸ் டு பி பர்ஃபார்ம்டு இஸ் ரிட்டன் அஸ். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது, நமக்கு 2 கண்டிஷன் இருக்குது. அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது, அதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஏதாவது ஒன்று தான் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எதை எடுத்துப்போம்னு பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ். இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ மீன்ஸ் ஒரு பார்ட் எடுத்துக்கும், எல்ஸ்னா ஒரு பார்ட் எடுத்துக்கும். ரெண்டையுமே இஃப் பார்ட்லையும் எல்ஸ் பார்ட்லையும் சேர்த்து நமக்கு பிரிண்ட் பண்ணாது. ஸோ த ஆன்சர் இஸ் இஃப் எல்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. 5th ஒன் கொஸ்டின்ஸ் பாருங்க. வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் கோட்? $A is equal to empty. ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கேயும் அதே தான். எதுவுமே ஆக்சுவலாக நம்ம வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல மீன்ஸ் சம்திங் இஸ் தேர், அதாவது நத்திங் இஸ் தேர்னு அர்த்தம். எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதில். ஸோ ஒன்றுமே இல்லாமல் வெறும் ஏ மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆன்சர் கண்டிப்பாக அவுட்புட் ராங் தான் வந்திருக்கும். பட் இதில் வந்து $A இதில் எதுவுமே இல்லை அப்படின்னா வி கேன் கன்சிடர் எதுவுமே இல்லை தான், இல்லை அப்போ 0 அண்ட் பிரிண்ட் ஆல் அப்படின்னு வரணும் ஆக்சுவலாக. ஆனால் இங்கே கீழே பாருங்கள் இஃப் எல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இஃப்ல கண்டிஷன் இல்லை, எல்ஸ் அதுக்கான ட்ரூ பார்ட் இல்லை, எல்ஸ் இல்லை. நமக்கு இப்படி ஒரு சின்டெக்ஸ் கிடையவே கிடையாது, அப்படி தானே? ஸோ இந்த இடத்துல இந்த கொஸ்டின் ராங் அப்படிங்கிறனால இட் கிவ்ஸ் எரர் மிஸ்டேக். ஸோ என்ன பண்ணணும்னா எரர் மிஸ்டேக்ஸ் ஃபாலோ பண்ணும். ஸோ இல்லைன்னா வேர் இஸ் இட்? ஸோ த ஆன்சர் இஸ் எரர். பிகாஸ் இஃப் எல்ஸ் நமக்கு எந்த ஆப்ஷன் இப்படி ஒரு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதுவே கிடையாது, சின்டெக்ஸே கிடையாது. இஃப்ல ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கணும், இஃப் பார்ட் என்ன வரணும்னு அப்புறம் எல்ஸ், அப்புறம் தான் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்ல முடியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல இஃப் தேவையில்லை ஆக்சுவலாக, எல்ஸ் பார்ட் மட்டுமே போதும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 5th கொஸ்டினும் 6th கொஸ்டினும் சேம் தான். கொஸ்டின்ஸில் சேஞ்சஸ் இல்லை. ஸோ அதே கொஸ்டின் தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் ஆன்சர் ஒன்லி. அண்ட் வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் PHP கோட்? 7th ஒன். ஸோ இதில் என்ன அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸோட வேல்யூஸ் ஈக்குவல் டு 10, ஒய்யோட வேல்யூஸ் ஈக்குவல் டு 20. ஸோ இங்கே 10, இங்கே 20. த கண்டிஷன் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் நமக்கு. இந்த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஃபால்ஸ் மீன்ஸ் 0 டிஸ்பிளே பண்ணும். ஆனால் கரெக்ட்? ஃபால்ஸ்னால் என்ன வரும்? 0 வரும் இல்லை? ஸோ 0 ப்ளஸ் $Yயோட வேல்யூ என்ன? 20. ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 20 தான் வரும். 20 நாட் ஈக்குவல் டு 3. இந்த கண்டிஷன் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ. ட்ரூ தானே? இந்த கண்டிஷன் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ. ட்ரூ அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்துக்கும், print high. ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் ஹை. ஓகே, புரியுதா? நாட் ஈக்குவல். சப்போஸ் ஈக்குவல் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபால்ஸாக வந்திருக்கும், ஹவாரியும் வந்திருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ட்ரூ அப்படிங்கிறனால we can come to the point, print high. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 8th. ஸோ 8th ஒன் பாருங்க. 20, $10, எக்ஸோட வேல்யூ 10, ஒய்யோட வேல்யூ 20. த கண்டிஷன் இஸ் ட்ரூ, நோ ஃபால்ஸ். இந்த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் அண்ட் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். அண்ட் இது வந்து இது ஆர் ஆப்ரேட்டர், இது ஆண்ட் ஆப்ரேட்டர், இது ஆர் ஆப்ரேட்டர். இதுக்கு வந்து வேல்யூவாகவே கொடுத்துட்டாங்க, ட்ரூ அப்படின்னே கொடுத்துட்டாங்க. இதையும் ட்ரூனே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம செக் பண்ணுவோம். ஆண்ட் ஆப்ரேட்டரில் ஃபர்ஸ்ட்லேருந்து வருவோம். ஆண்ட் ஆப்ரேட்டரில் ட்ரூ, திஸ் இஸ் ஃபால்ஸ். 0 into 1 என்ன வரும்? 0. ஆண்ட் ஆப்ரேட்டரில் ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ், 0. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ஆர் ஆப்ரேட்டர். 0க்கும் ஆர் ஆப்ரேட்டர் 1 ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். பிகாஸ் நம்ம இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டோம்.
கம்பேர் பண்ணி நம்ம 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா 0வையும் இந்த ஆர்க்கு அப்புறம் உள்ள 1ஐயும் கம்பேர் பண்ணீங்கன்னா ஸோ இதில் வந்து ஏதாவது 1 இருந்தால் கூட ஏதாவது 1 ட்ரூவாக இருந்தால் அது ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கூட த ஹோல் கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ ட்ரூ. ஸோ இதில் ட்ரூ பார்ட்னா என்ன வரும்? பிரிண்ட் ஹாய் வரும். ஃபால்ஸ் பார்ட்னா ஹவ் ஆர் யூ வரும். ஸோ த ஆன்சர் இஸ் ஹாய்.